என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்ய போகிறது? 5ஆம் வீட்டிலே வரக்கூடிய சனி பகவானால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வருவது ஆர்த்தர பிரணர்னு சொல்லுவாங்க. தற்சார்பு பொருளாதார கொள்கை முதலாளிகளை உருவாக்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பார்த்து குடும்ப உறவுல ஒரே சந்தோஷம். நீங்களும் உங்க கணவரும் உங்களுக்கெல்லாம் பெரு வாய்ப்பு என்பது தன்னால் கிடைக்கும். ஃபாரின் போகிற யோகங்கள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் ஃபாரின் போகிறீங்க. சனி வந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி பகவான், சார் அந்த ஆளை தயவுசெய்து ஞாபகப்படுத்தாதீங்க சார், அவனால் நான் நிறைய மன உளைச்சலுக்கு ஆகியிருக்கேன். நீங்கள் மட்டுமா மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கீங்க? எல்லாருமே தான். அப்போது இந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்லுகிறார். வேதநாயகன்னா பயம் அப்படிங்கிற மாதிரி சனினா பயம். அப்போது சனி பயிற்சியை உலகமே உற்று நோக்குகிறது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இதை வந்து உலகமே உற்று பார்க்கிறது எல்லாம் சொல்கிறோம். அப்போ சனி பயிற்சி என்ன நடக்க போகுதுங்கிற க்யூரியாசிட்டி, சனி என்னெல்லாம் செய்ய போகிறாருங்கிறத எல்லாரும் ஆன்மீக நாளிதழ்களில் தேடுறீங்க, டிஜிட்டல் உலகத்தில் தேடுறீங்க. சனி என்ன பண்ணுவார்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. காரணம், சனி வந்து அத்தனை ஒரு தண்டனைக்குரிய கடவுளாக கருதப்படுகிறது. அது என்னமோ உண்மைதான், நேர்மையின் கடவுள். நம்ம கூட 10 வருஷம் சுற்றிருப்பான், அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. சனி பகவான் வந்து ஒரு 10ஆவது நாள் தூக்கி வெளியே விடுவார். இந்தா வந்தான் அப்படின்னு. சனி பகவான் வந்துட்டாருன்னா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார். எளிதில் எல்லாத்தையும் நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவார். உங்களை கரெக்டாக ஒர்க் பண்ண வைப்பார். சனியை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சனி தரும் நற்பலன்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சனியை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார். அதனால தான் அவர் சனி. ஈசன் சொன்னாலும் சரி, அது எதிர்த்து நிற்பது சிவனாய் இருந்தாலும், சிவனாய் இருந்தால் என்ன உனக்கு சமமாக இருப்பேங்கிற மாதிரி தான். அப்போது அந்த சனிக்குன்னு ஒரு புரட்சிக்காரன் ஒரு பேர் உண்டு. இந்த சனி பகவான் இந்த மீனராசிக்கு வரும் பொழுது, குருவனுடைய வீட்டிற்கு வரும் பொழுது கல்வியிலே புதிய புரட்சிகள் எல்லாம் கொண்டு வருவார். நிறைய விஷயங்களில் படிக்கிற பசங்க விஷயம், ஆமாம் குருஜி எனக்கு தெரியும் குருஜி, சரி எனக்கும் தெரியும். ஸோ அப்போ படிப்பில் நிறையா புதுமைகளை கொண்டு வருகிறார். எல்லோருக்கும் கல்வி எனும் விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து பண்ணுறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் ஒரு புரட்சியாளர் குருவனுடைய வீட்டிற்கு வருகிறார். போன வருடம் இதே சனி பயிற்சிக்கு தான் நம்ம சொன்னோம் 2024 சுனாமி வருகிறது, சென்னை மூழ்கிவிடும், தமிழ்நாடு மூழ்கிவிடும், உலகம் மூழ்கிவிடலாம். ஆனால் நான் தைரியமாக சொன்னேன், அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, சனிக்கு வேறு வேலையே இல்லையா, உங்களை சுனாமியில் முழுகடிக்கிறது தான் சனியோட வேலை வேறு, உங்களை திருத்துறது சனியோட வேலை. அப்பாவோட நோக்கம் உங்களை சரி பண்ணுறது, அப்பாவோட நோக்கம் உங்களை காயப்படுத்துறது இல்லை. அதை எனக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். சனி ஒன்றும் அவ்வளோ பெரிய டெரரான கார்டெலாம் இல்லை, அவர் உங்களை நல்லது பண்ண தான் வந்திருக்கார். ஸோ இப்போ உங்கள் மீனராசியில் வரக்கூடிய சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல நல்ல பலன்களை தரப்போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் குபேர யோகத்தை அடையப் போகிறீர்கள், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் அடுத்த லெவல் ப்ரொமோஷன் நோக்கி போக போகிறீங்க, யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, மனைவியோட உள்ள கான்ட்ரவர்சிலாம் யார் யாருக்கு சரியாக போக போகுது போன்ற நிறைய விஷயங்களை இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு அழகான ஒரு விஷயமா 5 விஷயங்கள் நீங்கள் பண்ணவே கூடாது. இந்த 5 விஷயங்கள் நீங்கள் பண்ணவே கூடாது. அது பண்ணிங்க இதெல்லாம் ஏற்படும், இந்த ராசிக்கு இந்த 5 விஷயம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் ஒரி பண்ணணும், வேறு எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை பார்த்து விடலாம். இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்ய போகிறது? 5ஆம் வீட்டிலே வரக்கூடிய சனி பகவானால் அதி அற்புதங்கள் எல்லாம் அனுபவிக்க போறீங்க. ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்க போகுது சனி பகவானால். இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சொத்துக்கள் சேர்த்ததே இல்லைங்கிற அளவுக்கு சொத்து சேர்த்த போறீங்க. சொத்துன்னா சாதாரண சொத்து கிடையாது, பெரிய 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 சொத்து எல்லாம் உங்களுக்கு வரும். காரணம் என்னவென்றால் சனி வந்துட்டார் 5ஆம் வீட்டிலே. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். விருச்சிக ராசிக்காரர்கள் 2024 பட்ட பாடுகள் ஒன்றல்ல இரண்டல்ல. அதனால தான் சொல்கிறது, சனி வந்து அசஸ்மெண்ட் கார்டுன்னு. சனி பார்த்துட்டே இருப்பார், யார் கஷ்டப்படுறாங்க யார் துன்பப்படுறாங்கங்கிறது சனிக்கு நல்லா தெரியும். சனி கோர்ட்டில் எப்பவுமே கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்.
அப்போ இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வருவது ஆர்த்தரப்பிரணர்னு சொல்லுவாங்க. தற்சார்பு பொருளாதார கொள்கை, முதலாளிகளை உருவாக்க போகிறார் சனி பகவான். சனி பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால், நீங்களே ஒரு கடை வைப்பீங்க, நல்லா டெவலப் பண்ணுவீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி பண்ணுவீங்க, பேக்கரி மாதிரி பண்ணுவீங்க, சொந்தமாக வண்டி வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, கோயில் மாதிரி ஸ்தாபனங்கள் மாதிரி பண்ணுறவங்கலாம் அதெல்லாம் எடுத்து நடத்துவீங்க. ஒரு பெரிய ஒரு பள்ளிகள் மாதிரி கல்லூரிகள் மாதிரி அதெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க. எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணுவீங்க. 5லே சனி பகவான் வரும்போது குழந்தை கொடுத்துருவார். சனி பகவான் உங்களுக்கு ஒரு ஆண்மகவை தருவார். இந்த 5ஆம் வீட்டு சனி பகவான்கிறது 1 அல்ல 2 அல்ல 5 வரங்கள் தரேன். நீங்களே எழுதிக்கோங்க. சொத்தாக சேர்த்த போகிறீங்க. 1, உங்களுக்கான வியாபாரம் என்பது துவங்கப்பட போகிறது. நீங்கள் இனி முதலாளி. 2, 3வது குழந்தை பிறக்க போகிறது. 3, 4வது விருச்சிகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பார்த்து குடும்ப உறவில் ஒரே சந்தோஷம். நீங்களும் உங்கள் கணவரும் அல்லது நீங்களும் உங்கள் மனைவியும் ஒரே மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட நாட்களை கழிக்கப் போகிறீர்கள். பெருமகிழ்ச்சி மட்டுமே நீங்கள் கைப்பிடியாய் வைத்திருப்பீர்கள். உங்களுடைய பைக்குள் வெறும் இனிப்பு மிட்டாய்கள் மட்டுமே இருக்கும். ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதில் உங்கள் பைக்குள்ளே என்ன இருக்கும்? வெறும் இனிப்பு மட்டுமே இருக்கும். அவ்வளோ அளவு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சனி பகவான் கேரி ஓவராக வழி தருவார். அடுத்ததாக சனி தரும் நற்பலன் 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்த்து விட்டார். லாபம் பிச்சுக்கிட்டு போகுது. சூப்பராக இருக்கும் லாபம். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் டபுள் மடங்கு வெற்றி, லாபம் போன்றவையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி சனி பகவான் 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்த்து விடுவதால் ரன்னிங் மணி என்பது கிடைக்கும். இது வரைக்கும் இவ்வளோ பணம் நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ பணத்தை நான் அனுபவிச்சதே இல்லை, கவலையப்படாதீங்க. இனிமேல் நீங்கள் பணம் தான் வரும். இனிமேல் நீங்கள் பண வரவு என்பது சரளமாக ஏற்படும். பணம் அப்படியே வரும், அப்படியே ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி மாதிரி ஆகிடும். நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. விருச்சிகராசிக்காரர்கள் இனிமே தான் வாழ போகிறீங்க. வாழ்க்கையினுடைய அடுத்த பாகத்திற்கு செல்ல போகிறீர்கள். தனக்கான கால நேரம் வரும் பொழுது வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு அதுவாக இட்டு செல்லும். உங்களுக்கு அந்த அடுத்த படிநிலைக்கு கூட்டிட்டு போகுது. கன்னியா பொண்ணாக இருந்தேன், நான் இப்போ அம்மாவாயிட்டேன். அம்மாவாக இருந்தேன், இப்போ அடுத்து தொழிலதிபர் ஆகிட்டேன். தொழிலதிபராக இருந்தேன், அடுத்து பங்களா வாங்க போகிறேன். அடுத்தடுத்த படிநிலை வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலையில் இருக்கீங்க. நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் பெரு வாய்ப்பு என்பது தன்னால் கிடைக்கும். ஃபாரின் போகிற யோகங்கள் கிடைக்கும். விருச்சிகராசிக்காரர்கள் ஃபாரின் போகிறீங்க. சனி 7ஆம் வீட்டை பார்ப்பதால் வெளிநாடுகளுக்கு போகிறது, இன்பச் சுற்றுலா மேற்கொள்வது, குளிர் பிரதேசங்களில் போய் ஜாலியாக ஆட்டம் போடுறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். சனி உங்களை நல்லதெல்லாம் பண்ணுவார். கூட்டு வியாபாரத்தில் வெற்றி கிடைக்க வைப்பார். நண்பர்களிடையே உங்களுக்கு நற்பெயரை உண்டாக்கி தருவார். என்னென்னமோ பண்ண போகிறார் இந்த சனி பகவான். இந்த 7ஆம் இடம் என்பது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், அதுலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வைப்பார். ஸோ சனி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் 11ஆம் பார்ப்பதால் மாமனார் வீட்டு வழி சொத்துக்கள் உங்களுக்கு சேரும் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். விருச்சிகராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.